தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 30. ஊருக்கே நல்லது செஞ்சா போதுமா? அவன் மொண்டாட்டி சாதாரண பஞ்சாலையில 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவர் ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கும் உதவி செய்யவும் முதல்வர் பதவியில வந்து உட்கார்ந்துகிட்டாரு. ஃபைலை தூக்கி கொண்டு உள்ளே வந்த தீயவன் காதில் எதிர்க்கட்சி தலைவன் ஒருவன் நக்கலாக பேசியது காதால் கேட்க, தீயவன் காது மடலோ சிவந்து நின்றான். அன்று வப்பாட்டி மகன் என்ற அவமானம், இன்று பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்க முடியாதவன் என்கின்ற பேச்சு, அதுவே அவனை தொடர கண்கள் சிவந்தது. பொண்டாட்டி பிள்ளைக்கு தேவையானதை பார்த்து செய்ய முடியல, இவர் யாருக்கு என்ன செஞ்சிட போறாரு? அதை ஏன் கேட்குறீங்க அண்ணே? பொண்டாட்டிக்கும் இவருக்கும் தாக்களே கிடையாது போல இருக்கு. ஊரை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னாடி தான் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தணும். இப்படிப்பட்டவன் கையிலெல்லாம் நாட்டை கொடுத்தா நாடு விளங்கிரும் என்று உள்ளே நடந்து வந்து கொண்டிருந்த தீயவனுக்கு கேட்கவே தான் இருவரும் பேசிவிட்டு எதிரே வந்த அவனை நக்கலாக சிரித்தபடி கடந்து போக, ஓங்கி 2 பேர் முகத்திலும் குத்த தோன்றியது. இவன் எனக்கு முன்ன பேசுறான், முதுகுக்கு பின்ன பேசுறவனை என்ன செய்ய? பேசவே விடாம ஆக்கிடுவோம். முதல்வர் சீட்டில் போய் அமர்ந்தவன் நாடியை தடவிக்கொண்டே பிஏவை அழைக்க, சார் என்று ஓடி வந்தான். அவ எங்க வேலை பார்க்கறான்னு சொன்ன? தீயவன் கண்ணை சுருக்கி கேட்க, யார சார் கேட்குறீங்க? அதான் அந்த காட்டுவாசி. புரியலையே சார். புதிய வேலைக்காரனோ புரியாத தலையை சொரிய, அதாண்டா என் பொண்டாட்டி, எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டேன் என்று தன் பற்களை நரநரத்து கொண்டு கத்த, துளசி மேடமா? அவதான் எங்க வேலை பார்க்கறா? சொன்னனே சார், பஞ்சாலையில். ஓ, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அங்கே போயிட்டு போகணும்னு எனக்கு ஞாபகப்படுத்து. சரிங்க சார். தன்னுடைய கௌரவம் மிக முக்கியம். இந்த பதவியை அலங்கரிக்க அவனையும் சில இடத்தில் அலங்கரித்து தான் ஆக வேண்டியது இருந்தது. அதில் அவனின் ஒழுக்கம், குடும்பம் இரண்டும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரியாதவன் இல்லையே. இவளையெல்லாம் போய் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்க வேண்டியது இருக்கு. சை, இந்த காட்டுவாசியை போய் தொட்டு வச்சு இப்போ இவளும் இவ பெத்த புள்ளையும் இடைஞ்சலா இருந்து தொலைக்கிறாங்க. இவங்களை கொல்லவும் முடியல, பக்கத்தில் வச்சுக்கவும் முடியல. இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கழுத்தை தடவினான். எங்கே போனாலும் மகன் வந்து முட்டி கொண்டு நின்றான். வேலை இருக்கும் பொழுது வேலையை செய்பவன் சிறிது நேரம் ஃபைலை நகட்டி வைத்தால் போதும். அவனை முறைத்து கொண்டு கல்லை தூக்கி கொண்டு நின்ற மகன்தான் ஞாபகத்துக்கு வந்தான். மாலை வரை கூட தீயவனால் அங்கே இருக்க முடியவில்லை. முதல்ல மனைவி மகனை பைசல் பண்ணினாதான் அவனாலேயே அடுத்த வேலையை செய்ய முடியும். பஞ்சாலைக்கு வண்டியை விடு என்றதுமே தீயவனின் வண்டி பஞ்சாலையில் போய் நின்றது. ஆமாக்கா, நீங்க அதை கொண்டு போங்க, நான் இதை கொண்டு போறேன் என்று கை நிறைய பஞ்சை அள்ளிக்கொண்டு பின்னால் யாரிடமோ பேசிக்கொண்டே வந்த துளசி விறுவிறுவென்று உள்ளே நுழைந்த தீயவன் மீதே மோதி தடுமாறி நிற்க என்ற எரிச்சல் உச்சுக்கொட்டலில் துளசி யாரென முகம் மறைத்த பஞ்சை விலக்கி பார்த்திட, அவள் பார்க்க விரும்பாத கணவன் மீசையை முறுக்கியபடி தீயவன் அவளை பார்த்தபடியே நின்றான். ஐயா வணக்கம் வணக்கம் என்று ஓனரோ இவனை கண்டுவிட்டு ஓடி வர, கார் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன், வந்து சேரு என்று அவளுக்கு மட்டும் கேட்க கூறிவிட்டு ஓனரோடு சில வார்த்தைகள் பேசிவிட்டு தீயவன் வெளியே போய்விட, துளசி யோசனையாகவே பஞ்சை ரகம் வாரியாக பிரித்து வைத்து கொண்டிருக்க, வெளியே நின்ற தீயவன் மணியை பார்த்தான். அவளிடம் சொல்லிவிட்டு வந்து 10 நிமிடம் ஆகிறது, இன்னும் ஆளை காணவில்லை. இவளையெல்லாம் மூட்டை பூச்சி நசுக்கி போடுற மாதிரி அன்னைக்கே நசுக்கி போட்டிருக்கணும். இன்னைக்கு குத்துதே கொடையதேன்னு ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? காட்டுவாசி வந்தாளான்னு பாரு. அப்படியே போய் எட்டி 4 மிதி மிதிச்சா என்ன? தீயவா, கோபத்தை குறை. நீ இப்ப சாதாரண தீயவன் கிடையாது, முதல்வர். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்ச, மறுபடியும் இந்த இடத்துக்கு வர குஸ்தி தான் அடிக்கணும் என்று நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டவனோ தன் நெஞ்சை தடவி கொண்டவன் பிஏவை மறுபடியுமாக அழைத்து, அவளை கூட்டிட்டு வா. உங்க பொண்டாட்டியவா சார் என்று அவனும் கேட்டு வைக்க, அடிங்க, நீ வேற பொண்டாட்டின்னு கூவிக்கிட்டே இருக்க. நான் மறந்தாலும் இவனுங்க மறக்க விட மாட்டேங்கிறானுங்க என்று எரிச்சலில் தீயவன் காரில் சாய்ந்து நிற்க, பிஏ வந்து துளசியை அழைக்க, மேடம் சார் வெயிட் பண்ணுறாரு. யாருக்கு? உங்களுக்கு தான். வருவீங்களா? நான் எதுக்கு வரணும்? இந்த கம்பெனிக்கு முதலாளி அவர் ஒன்றும் இல்லை. முதலாளி சொல்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்யணும். அவர் சொல்லட்டும், வரேன் என்று விட, இவன் காதுக்கு அப்படியே விஷயம் போக எட்டி காரில் உதைத்த தீயவனும், அந்த தீச்சட்டி மண்டையனை வர சொல்லு. சரிங்க சார். தீயவன் தும்பினால் கூட இனி நியூஸ் தான். கமுக்கமாகத்தான் இந்த குடும்ப களை புடுங்க வேண்டும். எனவே தான் ஆள் அமைதியாகவே நின்றது. ஓனர் வரவுமே அதை இதை சொல்லி அவளை வர சொல்ல, உங்க பொண்டாட்டியா? எப்போ வேணுனாலும் நீங்க பார்க்கலாம் சார். இது உங்க பொண்டாட்டியா? புருஷன் செத்து போயிட்டான், புள்ள மாமியாரை காப்பாற்ற வேலை தாங்கன்னு கேட்டுச்சு சார். எதுவும் பிரச்சனையா சார்? அவளை வர சொல்லியா? தொல்லை பண்ணிக்கிட்டு என்று முணங்கினான். செத்துட்டா நான் சொன்னேன். வாடி, உன்னை என் கையால சாவடிக்கிறேன் என்று கழுத்து நரம்புகள் புடைக்க நின்றான். ஓனர் அழைத்து விட்ட பின்புதான் துளசி வெளியே வந்தாள். நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க என்று மற்றவர்களை அனுப்பி வைத்த தீயவனோ சுற்றி வேவு பார்த்து கொண்டு ஆள் இல்லை என்றதுமே தான் வாயை திறக்க ஆரம்பித்தான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கடி நீ? தன்னெதிரே வந்து பஞ்சை உதறிக்கொண்டு நின்ற மனைவியை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். பல வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் அவளை பார்க்கிறான் என்று கூட சொல்லலாம்.
இத்தனை நாட்கள் கண்ணில் பதிந்தவளை ஒரு நாளும் கருத்தில் பதிய வைத்ததே கிடையாது. அப்படியே கடந்து போய் பழகப்பட்டவன் இன்றுதான் அவளை மேலிருந்து கீழ்வரை கண்களாலேயே அளக்க ஆரம்பித்தான். துளசியோ மஞ்சள் நிற புடவையை சுத்தி கட்டியிருந்தாள். காலில் தண்டை, கழுத்தில் கருப்பு பாசி, கையில் கண்ணாடி வளையல், பிள்ளை பெற்ற தாயின் வனப்பு. காலில் செருப்பு கூட அணியாமல் நின்று கொண்டிருந்தாள். எனது புரியல. இத்தனை நாள் இல்லாத கூத்தாக புருஷன் வந்து முன்பாக நிற்கவும் இவள்தான் புரியாது பார்த்து வைத்தாள். உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊமை போல இருந்துகிட்டு எருமை போல சாணி போடலாம்னு பிளானா? தீயவங்கிட்ட அதெல்லாம் நடக்காது. என் மானத்தை வாங்கணுன்னே இங்கு வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கியா? 5 வருடங்களாகவே இங்குதான் அவள் வேலை பார்க்கிறாள். இவன் திடீரென கோமாவிலிருந்து எழும்பியவன் போல வந்து நின்று கத்தும் தீயவனை இது என்னடா வம்பா போச்சு என்பது போல துளசி பார்த்து வைத்தாள். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. சத்தம் இல்லாம வீட்டுக்கு போய் கட. இனிமே வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன்னு வெளியே கால் எடுத்து வையே, கரண்ட காலை வெட்டி போடுறேன். எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போற வேலையை பாரு என்று தீயவன் காரில் ஏறப்போக, நான் ஏன் போகணும் என்ற துளசியின் குரலில் தீயவன் திரும்பி அவளை பார்க்க, என்ன சொன்ன? கண்களை சுருக்கினான். நான் ஏன் வேலையை விட்டுட்டு போகணும்னு கேட்டேன். நீங்க யார் என்னை வேலையை விட்டுட்டு போக சொல்றதுக்கு? உன்னை பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா கருமம், நீதான் பொண்டாட்டின்னு ஆகி போச்சு. முதல்வர் பொண்டாட்டி சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காளான்னு என் காது படவே பேசுறானுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இனி நீ வேலைக்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? புரியுது. ஆனா நான் வேலைக்கு வருவேன் என்றால் அழுத்தமாகவே. உன்ன என்று தீயவன் தன்னை எதிர்த்து பேசும் அவள் கழுத்தை பிடித்து நெரிக்க போனவன் தானிருக்கும் நிலை கருதி சட்டென காரில் ஒரு குத்து குத்திவிட்டு, உயிர் பயமே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி புள்ள உயிரோட இல்லைன்னு ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. கொல்ல முடிஞ்சா கொன்னுக்கோங்க, விரட்ட முடிஞ்சா விரட்டிக்கோங்க, அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்ல முடியாது. அது உங்க இஷ்டம், இது ஏன் இஷ்டம். நீ கொம்பனாகவே இருடா, எனக்கு என்னடா வந்தது என்பது போலவே தாயும் மகனும் செய்து வைத்து தீயவனின் பிபியை எகிர வைத்தனர். தாயை போல அவன் அதட்டலுக்கு பம்மி கிடப்பார்கள் என நினைத்தான் போல. உங்களுக்கு தான் நான் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எனக்கெல்லாம் நீங்க புருஷன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதோட நான் ஒன்றும் பிச்சை எடுக்கல, 10 பேர் கூட படுத்து சம்பாதிக்கல, ரோட்ல நின்று விபச்சாரம் பண்ணல, உழைச்சி சம்பாதிக்கிறேன். 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எனக்கு இந்த சம்பளம் வேணும். என் பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு, என் மாமியாரை கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் சம்பாதிக்கணும். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதுபோல் நீங்கள் சொன்னால் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு மரியாதை குறையா இருந்தா நான் ஒன்றும் அதுக்கு செய்ய முடியாது. ஏய், நான் சிஎம். ஆனால் எனக்கும் இந்த நாட்டோட முதல்வருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. முதல்வருக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தா அவர் தான் போய் முட்டிக்கணும், மோதிக்கணும். என்னை வந்து மிரட்டக்கூடாது. முதலாளி 10 நிமிஷம் போய் பேசிட்டு வர சொன்னார். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, வேலையை போய் பார்க்குறேன் என்ற துளசியோ நறுக்கு தெரித்தார் போலவே பேசிவிட்டு திரும்ப போக அவள் மணிக்கட்டை பிடித்து வலிக்க இழுத்த தீயவனோ, இந்த வேலையை விட்டு உன்னை ஓட வைக்க எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. இந்த வேலையை விட்டுட்டு போனா 15வது நிமிஷம் இன்னொரு வேலையை தேட என்னால் முடியாதா? நான் உங்களை பார்க்கல, நீங்கள் ஏன் எங்களை பார்த்து கஷ்டப்படுறீங்க? நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம். எங்கள் வழியில் நீங்கள் எதுக்கு வந்து குறுக்க நிற்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? பண்ணாமல் உங்கள் வேலையை போய் பாருங்க என்று விட்டு அவன் கையை விட்டு தன் கையை விலக்கி கொண்டு துளசி உள்ளே போய்விட்டாள். சிஎம் சொன்னா ஊர் கேட்கும், அவன் பொண்டாட்டி பிள்ளை கேட்குமா? அவன் ஆளாய் பறந்து வாங்கிய பதவியை வைத்து இதுக ரெண்டையும் வளைக்கவே முடியாது தீயவன் என்றான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.